நாம நகை வாங்குறப்போ எல்லாருமே கோல்டு ரேட்டை தான் கவனிக்கிறோம். ஆனா முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். வேஸ்டேஜ் சார்ஜஸ் தான் ஆக்சுவலா உங்களுக்கு உண்மையான லாஸ் போக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா எல்லா கடைக்காரங்களும் பாத்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்றாங்க. ஒரு கிராமுக்கு 50 ரூபா இல்ல 100 ரூபா வேணும்ட்டே அசோசியேஷன் கொடுக்குற ரேட்ல இருந்து ஒரு கம்மி பண்ணி போட்டுட்டு அப்புறம் வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா சராமரியா ஒரு 10% நகையை வந்து 16% போட்டு விற்கிறது, 12% ஐட்டம் வந்து 18% போட்டு விற்கிறது, 14% ஐட்டம் 24% வரைக்கும் விற்கிறது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து கவர் பண்றதுக்காக கொடுக்கறது தவிர உங்களுக்கு உண்மையா அவங்க சேவிங்ஸ் கொடுக்கறதே கிடையாது. அவங்க அவங்களோட பேக்கெட்டை தான் நிரப்புறாங்களே தவிர அவங்களோட லாபத்தை தான் பாக்குறாங்களே தவிர உங்களுடைய லாபத்துக்காக அவங்க ஆஃபர் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறதே கிடையாது. ஸோ மக்களே, நெக்ஸ்ட் டைம் நீங்க அந்த மாதிரி 50 ரூபா 100 ரூபா கிராம் கம்மி தரன்னு யாராவது ஒரு விளம்பரம் கொடுத்தாங்கன்னா அந்த விளம்பரத்தை பார்த்து போய் நகை வாங்கும்போது நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவங்க உண்மையா வேஸ்டேஜ் வந்து நியாயமா கொடுத்துருக்காங்களா, பழைய வேஸ்டேஜ்லேயே விற்கிறாங்களா, இதுக்குன்னு வேஸ்டேஜ் ஏற்றி மார்க்கெட்டோட அதிக வேஸ்டேஜ் விற்கிறாங்களா கவனிச்சிங்களா? ஸோ நீங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கண்டுபிடிச்சா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாருமே சொல்லுங்க. என்னோட சேனல் வாய்ஸ் ஆஃப் கோல்ட் 1990 எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.